இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 26 2026 செவ்வாய்க்கிழமை, பராப வருடம் வைகாசி மாதம் 12ஆம் திருநாள், அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, ஏகாதசி திதி. இன்றைய நாள் மெயினாக வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி. ஆனால் நம்ம கால்குலேஷன் ரொம்ப எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக எடுத்துக்கிறது திருக்கணித பஞ்சாங்கம் தான். ஆனால் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எல்லா இடங்களிலுமே இன்றைய நாள் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டாடப்படும். பேசிக்கலாக சொன்னோன்னா அதனால் குரு மாறுகிறாருங்கிறது நற்செய்தி. அதனால் குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் இன்று நாள் 12 ராசிகளுக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்டாக இந்த நாளோடையும் சேர்ந்து சொல்ல போகிறோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கும்ப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் நண்பர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு பொதுவாக வீடு வாங்கிறது, கட்டிடங்கள் அமைப்பது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது, ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறது, பசங்களை ரொம்ப டிசிப்ளின்டாக வளர்க்குறது, இந்த மாதிரி தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது இன்றைய நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு தொழில் மாறலாம், ஒரு சில பேருக்கு இடம் மாறலாம், ஒரு சில பேருக்கு கடன் அடையலாம், ஒரு சில பேருக்கு கல்யாணத்துடன் சேர்ந்த இடமாற்றமாக இருக்கலாம். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகள் விஜயலட்சுமி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள், பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், பிளான் பண்ண காரியங்கள் அப்படியே நடப்பது, தான தர்மங்கள் உச்சிதம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக தான தர்மங்களுக்கு உகந்த நாள். நிறைய பேர் முதலீடுகள் செய்யக்கூடிய பிராப்தம் அதிகரிக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மிக மிக முக்கியமானது உங்களுடைய பேச்சு 10 பேருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு பெரிய வாய்ப்புகளை தேடித்தரும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணி. கடக ராசியில் நண்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல எண்ணங்கள் வரும், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க, பார்க்கறதுக்கு லட்சணமாக மாறுவீர்கள். விற்பனை செய்யாத பல காரியங்கள் இன்றைய நாள் விற்பனை ஆகிவிடும். நல்ல பார்ட்டி கிடைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக விற்பனை செய்யக்கூடிய உங்கள் கிளைண்ட் ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதலீடுகளில் அதிக இணக்கம் உண்டு. வேலையில் பெரிய மாற்றம் காணலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஏற்படும். கொஞ்சம் கஷ்டங்கள் தாங்கி தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஓராண்டு ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான வரவு இன்றைய நாள் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். பெரிய தாமதம் இருக்காது, சின்ன லெவலில் தாமதம் ஏற்பட்டு ஒரு காரியம் முடியும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் மாசாணியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம், சுப கிரகம் குரு மாறுகிறார். அதனால் பொதுவாகவே நிறைய பேருக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும். எடுத்த பிளான் பண்ண காரியத்தோடு பெரிய அளவுக்கு லாபங்கள் கொடுக்கும். மனசு சங்கடங்கள் நிவர்த்தியாகும். எல்லா காரியங்களும் சரியாக நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நல்ல அனுகிரகத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தையுமே தாமதம் இல்லாமல் நடத்தி கொள்வது இன்றைய நாள் உங்களுடைய கெட்டிகாரத்தனத்தை காட்டும். திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும், தொழில் மாற்றங்கள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வீடே மாறும், ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான வேலை மாற்றங்களில் ஒரு சுச்சுவேஷன் மாறலாம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக மாறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டு. ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா கடனும் தீரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கடனும் தீருகிறது, எல்லா பிரச்சனைகளும் முடிகிறது, தேவையில்லாத மனசங்கடங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிகிறது. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, என்ன நடக்கிறீங்களோ, என்னவாக நீங்கள் மாறுகிறீர்கள் அப்படிங்கிறது இன்றைய நாள் கண்டிப்பாக தெரியும். இன்றைய நாள்லேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும்.
நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளிலிருந்து மாறுகிறது. வேலையில் மாற்றம், வேலையில் ஓவர் டைம் பண்ணுறது, ஒரு சில பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறது, இல்லை ஊருக்கே போய் வேலை செய்யுங்கன்னு அமுச்சு விட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாளிலிருந்து ஏற்படும். நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத இன்டர்வென்ஷன், டென்ஷன் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தாயாருடைய உடல்நிலைகளில் அதிக கவனம், அக்கறை தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் நல்லபடியாக நடக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான டென்ஷனும் கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஜாமுன்னு முடியும். அமோகமான மாற்றமும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் உருவாகும். இன்றைய நாளிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சில பேர் வீடு பெருசாக கட்டுறக்கோ, இல்லை வீடு இடித்து கட்டுறக்கோ, இல்லை வீட்டு மேலே கட்டுறக்கோ, இல்லை உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறக்கோ, இல்லை தண்ணீர் சார்ந்த சில பேர் வந்து சரி பண்ணுறக்கோ, அதுக்காக லோன் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டு. வேலைக்காக தொடர்ந்தோட மெயினாக அவங்களுடைய பசங்களுக்காக அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய, கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளிலிருந்து இருக்கப்படுது. நிறையா பேருக்கு தேவையில்லாத குடைச்சல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக, கலீக்ஸ் மூலியமாக ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சங்கல்பம் அதிகமாக இருக்கும். மன சிரேஷ்டம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். விசேஷமான நல்ல பலன்கள் ஆரம்பிக்க போகிறது. நிறைய பேருக்கு கடன் தீரும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும், நிறைய பேருக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாளிலிருந்து மாறுகிறது. நிறைய சந்தோஷம் இருக்கும். பசங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல வெல்த்தும் கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். இன்றைய நாளிலிருந்து எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக மாற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.